இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தெய்வமே, அதிகாலை வேளையிலே முழந்தாள் படியிட்டு இந்த இறை வார்த்தையை கேட்பதற்காக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய செவிகளை திறந்துவிடும். இவர்களுடைய இதயத்தில் இந்த இறை வார்த்தையை அவர்கள் பாதுகாப்பதற்காக அந்த சக்தி இவர்களுக்கு தாரும். இதை புரிந்து கொள்வதற்கான தூய ஆவியின் துணையை இவர்களுக்கு தாரும். இவர்களோடு இருந்து வழிநடத்தும். இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது. இவர்கள் இந்த நாளிலே பயணிக்கின்றார்கள். ஆண்டவரே, நீர் இவர்களோடு இருந்து இவர்களுடைய பயணத்தில் வழி நடத்தும். உடைய அருள்கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 102:13 இறைவார்த்தை. நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும், அதற்காக அருள் புரியும் காலம் இதோ வந்துவிட்டது. ஒரு அருமையான இறைவார்த்தை. அருள் புரியும் காலம் அப்படின்னு ஒரு காலத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. அருள் புரியும் காலம் எந்த காலம்? எப்படிப்பட்ட காலம்? அந்த காலம்தான் ஒருவர் ஜெபத்தோடு இருக்கின்ற காலம், ஒருவர் இறை வேண்டுதலோடு இருக்கின்ற காலம், ஒருவர் இறை வார்த்தையோடு இருக்கின்ற காலம், இறைவனோடு உறவு கொண்டு வாழுகின்ற காலம், ஒருவரை கடவுள் ஆசீர்வதிக்கின்ற காலம் வந்துவிட்டது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? வாழுகின்ற நாம் எப்படி அறிந்து கொள்வோம்? எப்படி எனில், யாரும் உங்களை தூண்டாமல், யாருடைய அறிவுறுத்தலும் இல்லாமல், மனதில் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தூண்டுதல், ஒரு அக ஒளி பிறந்து நம்மை மகிழ்விப்பது போன்ற ஒரு அனுபவம் அவ்வாறு இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட நிலையை கடவுள் அருள் புரியும் காலம். அந்த அனுபவம் மனிதரிடமிருந்து வருவது அல்ல, மாறாக உள்ளொளி கிடைத்து அருளாளர் கடவுளிடமிருந்து வருவது. கடவுள் எழுந்தருளுகின்ற காலம், கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுகின்ற காலம். அந்த காலம் இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம், இறை வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற காலம். இதுவே கடவுளின் அருள் புரியும் காலம். வார்த்தையான கடவுள் நம்மில் வளமை சேர்க்கின்ற காலம். எனவே நீர் எழுந்தருளி, கடவுளே நீர் எழுந்தருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும். ஏனென்றால் உம்முடைய மக்கள் உம்மை புகழ்கின்றார்கள், போற்றுகின்றார்கள், இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும் காலமாக இது அமையட்டும். இதனால் அவர்கள் அருளில் நிலைத்து நின்று இருளை போக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏறெடுப்பார்கள். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு கிடைக்கும், நம்புங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.